நாச்சியார் திருமொழியில் 12ஆம் திருமொழியில் 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், ஊட்டக்கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக் கூவும், நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின். ஆண்டாள் என்ன பண்ணுறா, எப்போ கையில் தானே கிளியை வச்சுருப்பா, அது எப்போ கூட்டில் வச்சா அப்படின்னாக்க, அது எப்போ பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி இவளை ரொம்ப நல்லிய வைக்கிறது. அதனால் பார்த்தா அதுக்கு சோறெல்லாம் கொடுக்காம கூட்டில் போட்டு வச்சுட்டாலாம். அப்படியே அது என்ன பண்ணிட்டு உலகளந்தான் சத்தமாக கூப்பிடுறதான். ஏன் உலகளந்தானை கூப்பிடுறதுன்னா, அவர் தான் அந்த 3 உலகத்தையும் அளந்தார் இல்லையா. அவருடைய திருவடிப்பட்ட இடமெல்லாம் இந்த கிளியோட கூவுற சத்தம் அப்படி கேட்குறதான், அவ்வளோ சத்தமாக கூப்பிடுறதான். அப்போ அவர் சொல்கிறா, இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே, என்னை கோவிந்தன்ட்ட சேர்க்காம இப்படி நீங்கள் பண்ணினா அந்த பழிச்சொல் வராதா உங்களுக்கு? அந்த பழிச்சொல் வராமல் இருக்கணுமானா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த நல்ல மாடங்கள் சூழ்ந்த துவராபதி இருக்கு இல்லையா, அங்கே ஏற்கனவே 16,000 பெண்களுக்கு பகவான் திருக்கல்யாணம் பண்ணிட்டு நன்னா எல்லாருக்கும் திருமாளிகை அமைச்சு கொடுத்துருக்கார். அங்கே போய் என்னை சேர்த்துருங்கோ, நானும் அவள் கூட சேர்ந்து இருந்து அங்கே கண்ணனை அனுபவிச்சுட்டு இருப்பேன். அதனால் எனக்கு துவராபதிக்கு என்னை கொண்டு விட்டுடுங்கோ அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார்.